இராமநாதபுரம் மாவட்டத்தில் இதய நோயாளிகளுக்கான நவீன சிஎஸ்பி எனப்படும் கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங் முறையில் நிரந்தர பேஸ்மேக்கர் பொருத்தும் சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இராமநாதபுரம் நடராஜ் கார்டியாக் கேர் மருத்துவமனையில் இந்த நவீன சிகிச்சை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை மருத்துவர் ஜோதி முருகன் நடராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதயத்தின் மின் கடத்தல் அமைப்பில் ஏற்படும் கோளாறுகளால் சில நோயாளிகளுக்கு இதயத் துடிப்பு குறைவாகவோ அல்லது சீரற்றதாகவோ இருக்கலாம். இதன் காரணமாக தலைச்சுற்றல், மயக்கம், மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இதுபோன்ற மருத்துவ நிலைகளில் நோயாளியின் இதயத் துடிப்பை சீராக பராமரிக்க நிரந்தர பேஸ்மேக்கர் பொருத்துவது முக்கியமான சிகிச்சையாக இருக்கிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிஎஸ்பி முறையில் இதயத்தின் இயற்கையான மின் கடத்தல் பாதையை பயன்படுத்தி பேஸ்மேக்கர் மூலம் இதயத் துடிப்பை சீராக செயல்படச் செய்ய முயற்சிக்கப்படுகிறது. இதன் மூலம் இதயத்தின் இயற்கையான மின் செயல்பாட்டை பாதுகாக்கவும் இதய அறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவ முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நீண்ட காலத்திற்கு வழக்கமான வலது இதய அறை பேஸ்மேக்கர் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய சில இதய செயல்பாட்டு பாதிப்புகளை குறைப்பதில் சிஎஸ்பி முறைக்கு பயன் இருக்கலாம் என சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. சிஎஸ்பி சிகிச்சையில் ஹெஸ் பண்டல் பேசிங் மற்றும் லெஃப்ட் பண்டல் பிரான்ச் ஏரியா பேசிங் போன்ற நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அனைத்து நோயாளிகளுக்கும் ஒரே வகையான பேஸ்மேக்கர் சிகிச்சை பொருந்தாது. நோயாளியின் உடல்நிலை, இதயத்தின் மின் கடத்தல் குறைபாடு மற்றும் இதயத்தின் செயல்பாடு உள்ளிட்டவற்றை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே எந்த வகையான பேஸ்மேக்கர் சிகிச்சை பொருத்தமானது என்பதை இதயநோய் நிபுணர்கள் தீர்மானிப்பார்கள். இந்த நவீன சிகிச்சை முறையின் மூலம் நோயாளிகளின் இதய செயல்பாட்டை பாதுகாப்பதற்கும் நீண்டகால இதய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் உதவ முடியும் என டாக்டர் ஜோதி முருகன் நடராஜன் தெரிவித்துள்ளார். இராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சிஎஸ்பி முறையில் நிரந்தர பேஸ்மேக்கர் சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது அந்த மாவட்டத்தின் இதயநோய் சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. நவீன மருத்துவ தொழில்நுட்பங்கள் மாவட்ட அளவிலேயே கிடைக்கும் நிலையில் இதய நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வசதிகள் மேலும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.